வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2 கேள்வி என்னை தொடர்ந்து திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் என் வாழ்க்கை, இதுக்கு மேலே நான் எக்ஸாமே எழுத மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய எழுதி அலுத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஸ்மார்ட்டாக படிக்கிறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிங்க, ஓகே, படிக்காமல் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 தான் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு நான் சொல்லிடுறேன், இதில் ஒரு 5 நிமிஷம் நான் பேச தான் போகிறேன். ஸோ இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் உங்கள் படிப்பை கன்டினியூ பண்ணுங்கள். இல்லை என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த படிக்காமல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த ஒரு 3 பேர், அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய அப்பா மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேரோட அப்பாவும் பேக்ரவுண்டு மியூசிக்கோடு சொல்லக்கூடிய ஒரே வசனம் இதுதான்: உளி விழும்போது வலிக்குதுன்னு அழுத எந்த கல்லும் சிலையாகாது, அதே மாதிரியே ஏறி விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டு மியூசிக்கில் லா 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 அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டு மியூசிக்கோட சூரியவம்சம் படத்தோட டைலாக் மாதிரி எல்லாருமே சொல்கிறதா தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோகாமல் யாருமே நோம்பு கஞ்சியெல்லாம் குடிக்கவே முடியாது. ஒருவேளை என்னுடைய பங்காளிகள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், 6:30 மணிக்கு மேலே தர்காவுக்கோ மசூதிக்கோ போனால் ஓசியாவே தரப்போகிறாங்கன்னு. அது ஓசி கஞ்சி தானே தவிர நோம்பு கஞ்சிலாம் கிடையாது. காலையிலேருந்து கஷ்டப்பட்டவனுக்கு தான் நோம்பு கஞ்சி. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலுமே உங்களுக்கு 15,000 18,000 தருவாங்க. நீங்கள் இடையில லீவு போட்டிங்கன்னா அதுக்கான சேலரி பிடிச்சிக்குவாங்க. லாஸ் ஆஃப் பே, நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா லாஸ் ஆஃப் பே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு காசெல்லாம் எடுத்து தந்துட மாட்டாங்க. ஆனால் இந்த குரூப் 4ல் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 20,000 22,000 வரைக்கும் சம்பளம் வாங்குவீங்க. நீங்கள் லீவு போட்டாலும் சம்பளம் வரும். உங்களுக்கு மெடிக்கல் லீவ் இருக்குது, நிறைய அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறையா விதத்தில் இன்னொன்று, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு 50 நாள் 55 நாள் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. தாராளமாக கஷ்டப்படலாம். படிக்காமலாம் பாஸ் பண்ண முடியாது. இதில் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம், என் ஃப்ரெண்டெல்லாம் படிக்கவே இல்லை ஆனால் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அவருக்கு வேணால் ஒரு லக்கு அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கலாம். அது எந்த காலத்தில் பாஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே அது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. அதே மாதிரியே ஸ்மார்ட்டாக படிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டிங்க, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதை நம்ம தூண்டி விடத்தான் முடியுமே தவிர நம்ம அவங்களுக்கு டைம் டேபிள் போட்டு தர முடியாது. அதாவது உசேன் போல்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கூட இருக்கவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த கூட இருக்கவர் சொன்னார், இந்த தடவை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே ஒரே மாதிரி ஓடிருக்காங்க. 0.01 மைக்ரோ செகண்டில் பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் தான் வழக்கம் போல் ஜெயிச்சிருக்காரு. அப்போ தான் கேட்டிருக்காரு, நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, 2 பேருமே ஒன்றா தான் ஓடியாந்துருக்காங்க. தன்னுடைய ஜெஸ்ட்டை வச்சு அந்த வின்னிங் லைன் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இவர் தான் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 10 மாதத்தில் பிறந்துருவோம். ஆனால் எல்லாருமே 6 மாதத்தில் தவப்போம், 6 மாதத்தில் நடப்போம்லாம் சொல்லவே முடியாது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் குப்புற விழுந்து சிரிக்கவே ஆரம்பிக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே 1400 கிராம் தான் மூளை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி ஸ்மார்ட்னஸ் இல்லாட்டினா 50 நாளில் படித்து பாஸ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் 2 மாதத்தில் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? வருஷம் 10,000 பேர் டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு போகவே முடியாது. சரிங்களா? ஸோ படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஆனால் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். 2வது விஷயம், எனக்கு இதுதான் வாழ்க்கை, டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கை. நிறைய பேர் உங்களை பயமுறுத்துவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஒரே இலக்காக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி. டிஎன்பிஎஸ்சியை வாழ்க்கையை நினச்செல்லாம் செயல்படாதீங்க. அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த வாய்ப்பை விட்டீங்க இடத்துல அடுத்து குரூப் 2A, அதை விட்டிங்கன்னா குரூப் 2. சரிங்களா? ஸோ அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டால் கூட உள்ளெல்லாம் போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், மெதுவாக படிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 50 நாளில் ஸ்மார்ட்டாக படித்தா பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் அவசரமாக ஐயோ டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஸ்மார்ட்டாக படிங்க. தமிழுக்கு, மேக்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறைய நேரம் ஒதுக்குங்க. அதனால் கண்டிப்பாக என்ன அப்படின்னா, ஒரு 150 மார்க் வரைக்கும் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 2 விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக பதட்டப்படாமல் படிங்க. படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சு படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக 50 நாளில் உறுதியாக பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நானே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சரிங்களா? உங்கள் கூட இருக்கவங்களுமே சொல்லுவாங்க, 2 மாதத்தில் படித்து பாஸ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு படிங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற இதோட தூக்கி போட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கிளம்புங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளால் ஒரு இழப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே தான் இருக்கான். சரிங்களா?
நமக்கு தான் அது இழப்பு. ஸோ அதனால் பயப்படாமல் மெதுவாக படிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், அந்த நம்பிக்கையோடு படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப மொக்க ஓட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் குறைச்சிக்கிற அடுத்த தடவை. வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.